நேர்மை ஒழுக்கம் இதெல்லாமே ஒரு மனிதனுக்கு அவசியம். ஆனால் அது இல்லாமல் வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அறிவுரை என்ன சாமி? நீ எவ்வளோ நேர்மையாக இருக்கிறியோ அவ்வளோ மனவேதையிலேருந்து நீ வெளியே வருவ. எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறியோ அவ்வளோ நீ நிம்மதியாக வாழ பழகுவ. இது ரெண்டையும் இழந்தீன்னா உன் வாழ்க்கையில் நிம்மதியும் இழப்ப. காரணம் என்ன? நீ ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்ச, இந்த 1000 ரூபாய் எனக்கு போதும், என் குடும்பத்துக்கு போதும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ராத்திரிக்கு நல்லா தூங்குவேன். ஒரு 1 லட்ச ரூபாய் திருடின்னு வந்துட்டு பார்த்துக்கணும், நல்ல பணம் இருக்குது, ஆனால் தூக்கம் கூட வராது உனக்கு. எவன் வருவானோ, எப்போ பிடிப்பானோ, எவன் ஒதிப்பானோன்ற பயத்தோடு தான் இருப்பியே தவிர நிம்மதியாக தூங்க முடியாது. அப்போ நிம்மதி அப்படின்றது எதில் இருக்குது? உன்னுடைய நடவடிக்கையில், ஒழுக்கத்தில் இருக்குது. அப்போ ஒழுக்கமும் இதுவும் உனக்கு ஒரு மனுஷனுக்கும் அவசியம். அப்படி வாழும்போது தான் அவன் மனிதனாக நிம்மதியாக வாழ முடியும். இப்போது நீ ஒரு தவறு செய்கிற, நீ என்ன நினைக்கிற? நான் வயசாயிடுச்சு, எனக்கு நான் தவறு செய்யணும், ஆனால் என் பிள்ளைங்க தவறு செய்யக்கூடாது கண்டிப்பாக அப்படின்னும் போது இளமையில் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைங்க கம்முன்னு வரும். அதுங்க ஒரு இடைப்பருவம் வந்தவுடனே நீ யோகிமா, நீ செய்யல தவறுன்னு கேள்வி வரும். அப்போ கேள்வி வரும்போது உன் நிம்மதியை நீ இழந்துருவ. நம்ம பெற்ற பிள்ளையே நம்மளை கேள்வி கேட்டுச்சு, நம்ம எதுக்கு இனிமேல் வாழணும் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படும். அதனால் நீ உன்னுடைய வம்சத்துக்கு, உன்னுடைய குழந்தைங்களுக்கு நீ முன் உதாரணமாக இருந்து வாழ கற்றுக் கொடுக்கணும். அதை பார்த்ததை இப்போது எங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்க, வயசானவங்க. நான் பிறந்த உடனே என்ன குழந்தையாக வச்சு அவங்க தாளாட்டி எனக்கு என்னென்ன தேவையோ அத்தனை பணிவுடையும் அவங்க செய்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு முதுமை ஆகிப்போச்சு, எனக்கும் குழந்தைங்க இருக்குது. அப்போ எங்கள் அப்பா அம்மா என்னை காப்பாற்றின மாதிரி நான் என் பிள்ளைங்களை காப்பாற்றணும், எங்கள் அப்பா அம்மாவை நான் ஏன் காப்பாற்றணும்? ஆனால் காப்பாற்றணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கி உனக்கு பிள்ளைங்களே இல்லை இல்லையா? அப்போது அவங்க அன்னைக்கு நீ இளமையாக இருந்த, அவங்க இடைப்பருவமாக இருந்தாங்க, இன்றைக்கி அவங்க முதுமையாகி குழந்தை மாதிரி ஆகிட்டாங்க. நீ இடைப்பருவத்தில் இருக்கிற, நீ காப்பாற்றணும். ஏன் காப்பாற்றணும்னா நீ அவங்களுக்கு என்னென்ன பணிவோட செய்யறியோ. நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த கல்யாணம் பண்ணிக்கின்னு போகிற வீட்டில் மாமியார் மாமனாரை தாய் தகப்பனா நினைக்க கற்றுக்குங்க. அதே மாதிரி உன் வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு அனுப்பும்போது அந்த வீட்டில் இருக்கிற தாய் தகப்பனை, மாமனார் மாமியாரை தாய் தகப்பனா நினைங்க, வேற்றுமை வராது. அதனால தான் சொன்னான், என் மகள் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டான், இன்னொரு மருமகள் என் வீட்டுக்கு வந்துட்டான், என் மகன் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டான், என்னுடைய பெண்ணுடைய புருஷன் மருமகனாக என் வீட்டுக்கு வந்துட்டான். அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகள் வேணும். மனிதன் யாரும் எனக்கு தேவையில்லை, யார் தெய்வம் எனக்கு தேவையில்லை, நான் வாழ்வணும். ஒருத்தர் தெய்வம் இல்லாத ஒரு உயிரினம் கூட வாழ முடியாது. நீ கட்டுற துணி இன்னொருத்தன் நெஞ்சது, நீ சாப்பிட்ற சாப்பாடு ஒரு விவசாயம் செய்தது, நீ போடுற ஜாக்கெட்டு இன்னொருத்தன் தச்சது. உலகத்தில் ஒருத்தர் உதவி இல்லாத ஒரு மனிதனால் வாழவே முடியாது. நல்லவனும் கெட்டவனும் இறைவனுடைய படைப்புன்னு சொல்றாங்க. நல்லவன் கெட்டவன் இறைவனுடைய படைப்பு இல்லைம்மா, நல்லவனா தான் இறைவன் படைச்சான். இவனுடைய பார்வை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இவனை மாத்திடுச்சு. ஒரு சிலர் என்ன செய்யறான், அதுதான் சொன்னேன், 1000 ரூபாய் சம்பாதிச்சா இது போதும்னு இருக்கிறான். 1000 ரூபாய் சம்பாதிச்சா இது பத்தாது, இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருந்தா நல்லா இருக்குமே என் குடும்பத்துக்கு நினைக்கும் போது அவன் தவறுகளை செய்யறான். அப்ப அவன் கெட்டவனா மாறுறான். அந்த கெட்டவர்களால நல்லவர்களுக்கு பாதிப்பு வரும். ஏன்னா எப்போ கெட்டவங்க கையில் ஒரு 10,000 ரூபாய் சேர்ந்துக்குச்சோ, நல்லவங்க கையில் 1000 ரூபாய் இருந்தோட இந்த 10,000 ரூபாய்க்காரன் அந்த 1000 ரூபாய்க்காரனை ஒழிக்கணும்னு தான் பார்ப்போம். இதுதான் இந்த மனுஷனுடைய வேலை. இது இருக்கக்கூடாது. அவனுக்கு கிடைச்சதை அவன் வச்சுக்கணும், நம்ம கிடைச்சதை நம்ம வச்சுக்கணும். அவன் வாழ்க்கையை அவன் வாழ போகிறான், என் வாழ்க்கையை நான் வாழ போகிறேன் அப்படின்னு வாழ்ந்தால் யாருக்குமே துன்பம் தெரியாது. அந்த கெட்டவர்களால நல்லவர்களுக்கு தீயம் வருதுன்னு கடவுளுக்கு தெரியுங்களா? தெரியாது. கடவுளே உனக்குள்ள தானமாக்குறாரு. அப்புறம் வெளியே எங்கிருந்து பார்த்து கணக்கெடுத்துக்கினாக்குறாரு கடவுள். கடவுள் உனக்குள்ள. அதனால தான் சொன்னான், மறைந்திருந்து விளையாடும் மனசாட்சி என்னும். அது என்ன மனசாட்சி? மறைஞ்சிருந்துன்னு நான் ஒரு தவறு செய்கிறேன், நானும் நீயும் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணுறோம். நம்ம என்ன நினைப்போம், யாரும் பார்க்கல, யாருக்குமே தெரியாது, நம்மளுக்கு 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மனசு செய்தது இந்த செயலை, மனசுக்கு ஆன்மா சாட்சியாக இருக்குது. இந்த ஆன்மா சாட்சியாக இருந்ததுக்கு தான் பிறப்பெத்து கொடுக்குது. இந்த பாவத்தெல்லாம் ஒழிச்சிட்டு வந்துட்டு திருப்பின்னு. ஆனால் அது திருப்பி திருப்பி பாவத்தையே பண்ணின்னு தெரியுது.
அதனால இங்கே கடவுளுக்கே வேலை கிடையாதுமா. கடவுளுக்கு வேலை இருந்ததுன்னா உலகம் இப்படி ஆயிருக்குமா? இவ்வளோ கெட்டு இருக்குமா? கடவுள் எல்லாம் திருத்திட முடியுமா? அவரே மனுஷனை பார்த்து பயந்து போய் எங்கெங்கேயோ ஒழிஞ்சுன்னு திரிகிறார் கடவுள். அதனால மனிதனுக்கும் கடவுள் மனிதனுக்குள்ளவே இருந்து மனிதனை இயக்குறான். இவன் நன்மையாகவும் நல்லவனாகவும் தீயவனாகவும் இருக்குது. இவன் மனசை பொறுத்துக்குது, இவனுடைய பார்வையை பொறுத்துக்குது, இவனுடைய செயலை பொறுத்து இருக்குது. அதை வச்சு தான் அவன் நல்லவனாகவும் கெட்டவனாகவும். அப்போ இறைவனோட நம்ம பயமா இருக்கணுங்களா, அன்பா இருக்கணுங்களா, இல்ல நட்பா இருக்கணுங்களா? பயமாவே இருக்கக்கூடாதுமா. தாயை விட சிறந்தவனம் இறைவன். தாய்க்கு கருணை, தாயை விட ஈக்குவலும் உலகத்துல வேற யாரையும் சொல்ல முடியாது. ஆனா தாயை விட சிறந்தவனம் இறைவன். நீ அவங்கிட்ட ஒரு அடி எடுத்து வச்சேன்னா அவன் உனக்காக 4 அடி எடுத்து வச்சு வருவான். ஆனா நீ தான் 1/2 அடி கூட எடுத்து வைக்கிறது இல்லையா? உலகத்தை நோக்கி தானே உன் அடியெல்லாம் போகுது, இறைவனை நோக்கி போலையே. இறைவனை நோக்கி போனோன்றதான் நம்ம இங்க சொல்லி கொடுத்துருக்கோம். தண்ணி கொடுப்பா சுத்தம். ஆந்திராவில் வேம்பண்ணா ஒரு மக்கள். அந்த வேம்பண்ணா எப்படி இருப்பார்னா எப்பவுமே நிர்வாணமாக இருப்பார். அவங்க அண்ணி தான் அவருக்கு சாப்பாடு எடுத்துன்னு நிர்வாணமாக இருக்கிற மச்சன். அப்போ ஊரெல்லாம் அவங்க அண்ணியை தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்க அதை பற்றி கவலைப்படல. அவருக்கு செய்ய வேண்டிய பணியோடைய செய்துன்னு அவர் பாடுறார். ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரணே. அப்போ அப்படின்னா என்ன? சரியா இருக்குதா? இப்போ சரியா இருக்குதா? ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரணே, ஓரியாய் நீ எனக்கு 5 எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ அப்படின்ட்டு. என்னுடைய பொருள் என்னன்னு புரியுது? என்ன தெரியுதா? என்ன புரியல சாமி. ஓங்காரம் எப்பவுமே சப்தமா இருக்கு. சூத்திரம் அந்த சப்தம் எங்கிருந்து வருது, எப்படி இருக்குது, எப்படி வருதுன்னு யாரும் அறிய முடியாது. அது ரகசியம். சூத்திரம்னா ரகசியம். ஓங்கார சூத்திர சதானந்தவாரி. சதானந்தவாரின்னா எப்பவுமே பேரொளியாகவே இருக்கிறான் இறைவன். அவனுடைய ஒளி மங்கவே இல்லை. ஆனால் ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரணை இவ்வளவும் வச்சுக்கணும். ஒரு எழுத்தாவே நிற்கிறான். ஆனால் இந்த மனிதனை மட்டும் 5 எழுத்து ஆக்கி போட்டுட்டான். அந்த 5 எழுத்து தான் பஞ்சாட்சரம்ன்ற மந்திரம், நமச்சிவாயான்ற மந்திரம். அதனால சொல்றான் ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாய் ஆன பரனே, ஓரியாய் நீ நின்று 5 எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ. என்னை மட்டும் 5 எழுத்து ஆக்கிட்டியப்பா நமச்சிவாயான்ட்டு. நீ மட்டும் ஒரு எழுத்தா இருக்கிறிய. அப்போ ஒரு எழுத்தா இருக்கும்போது உனக்கு துன்பமே இல்லை. 5 எழுத்து ஆனதால நான் இந்த 5 பஞ்சபூதத்தில் நானும் ஒரு பூதமாக பட்டு மடியிருந்தேன் அப்படின்றான் கடவுள். அப்போது இப்படிப்பட்ட கடவுளை யார் அறியிறது? ரகசியமாகறான், சப்தமாக இருக்கிறான், எப்பவுமே பேரொழியாகிறான். இதை அறியணும்னா நீ என்ன வாகனம்? நீ உனக்குள்ள ஒரு சப்தத்தை உருவாக்கணும். உனக்கு எப்பவுமே அந்த பேரொழியாக நீ மாறணும். அப்போ தானே அந்த பொருளை நீ அடைய முடியும். எண்ணெயும் தண்ணீரும் சேருமா? ஒன்று கடவுள் எண்ணெயாக இருந்தால் நீ எண்ணெயாக மாறணும், இல்லை கடவுள் தண்ணியாக இருந்தால் நீ தண்ணியாக மாறணும். நீ எண்ணெயாகவும் அது தண்ணியாகவும் இருந்தால் ஒன்னோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. மனிதன் மாறுபட்டே இருக்கிறான். அதனால கடவுள் ஒட்டவே முடியல. ஆனால் மகான்கள் கடவுள் எந்த இதுவோ அதுவாகவே ஆனான். அதனால அவன் அதில் இணையக்கூடிய சக்தி கிடைச்சது. அதனால இப்படிப்பட்ட கடவுளை மனிதன் அறியணும்னா இவனுக்குள்ள ஒரு ஓங்காரம் கிளம்பணும், இவனுக்குள்ள ஒரு சத்தம் கிளம்பணும். இங்க கொஞ்சோண்டு ஒரு பாடம் வாங்கி ஒரு சத்தம் வந்தோன்னா காதில் வண்டு பூந்துக்கு சாமின்றாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பயம், நம்ம மாறுறோமோ, நம்ம மாறிடுவோமோ, ஊட்ட விட்டுடுவோமோ, சொத்தை விட்டுடுமோ, சொந்தத்தை விட்டுடுமோ அப்படின்ற மனசுக்குள்ள ஏற்படுற பயம். நீ தனியா வந்த, நீ தனியா போகிற, எந்த சொந்தம் உன் கூட வரப்போகுது, இல்லை நீ எந்த சொந்தத்து கூட போகிற, எதுவுமே நிலையில்லாதது. இறைவன் உனக்கு வகுத்து கொடுத்துக்கிறான் வாழறதுக்கு. நீ வாழ்ந்துட்டு போகணுமே தவிர எதையும் நீ எடுத்து போக முடியாது. அப்படிப்பட்ட நிலையை உனக்கு உருவாக்கிக்கணும்.
இப்போ இறைவன் அடையிறதுக்கு வந்து கடினமான வழிகள் தான் இருக்கும், சுலபமான வழி என்று எதுவும் இல்லையா சாமி? சுலபமான வழி எதுவுமே கிடையாதுமா. ஒரு குழந்தைய பெற்றுக்கணும்னு சொன்னால் எடுத்து எடுத்து கங்காரு மாதிரி வச்சுக்க முடியுமா? அந்த சூட்சமம் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறான். கங்காரு மாதிரி அதன் குட்டியை எடுத்து வெளியே விட்டு அதுக்கு மேய்ஞ்சிட்டு வந்தோன்னு தூக்கி பையில் போட்டுக்க முடியாது. அப்படி தாய் சுலபமாக நான் குழந்தைய பெற்றுக்கிறேன்னா ஒவ்வொரு பொம்பளையும் 100 குழந்தை பெற்று போட்டுக்குவோம். 2 குழந்தை ஒரு குழந்தைக்கு போய் ஆப்ரேஷன் வயிறு ஆற்று தான் குழந்தை எடுக்கிறான். இப்போ முன்ன மாதிரிலாம் குழந்தை தானாக பிறக்கிறதே கிடையாது. இப்போ எல்லாம் 100க்கு 90 பேர் ஆப்ரேஷன் தான். இந்த ஆப்ரேஷனே ஏன் நடக்குது? முன்ன எப்படி அதே பெண்களுக்கு தான் முன்ன சாதாரண டெலிவரி ஆச்சு. இது எப்படி நடந்தது? இப்போ ஏன் அப்படி நடக்கல? இப்போ பொம்பளைங்க வேலை செய்யறதில்ல, ஆம்பளைங்க வேலை செய்ய விடுறதில்லை. பொம்பளைங்க வேலை செய்தால் இவனுக்கு கஷ்டமாகுது. வாஷிங் மிஷின் வாங்கி தரான், தண்ணி தெளிக்கிறதுக்கு வாசலில் மிஷின் வாங்கி தரான், தொடப்பம் போட்டு பெருக்கிறது இல்லை, துணி துவைக்கிறது இல்லை. இதெல்லாம் செய்யாதெல்லாம் உடம்பு அசைவு இல்லை. அசைவு இல்லாதெல்லாம் அந்த நரசுகள் வந்து இறுகி போகுது. இறுகி போகும்போது அந்த குழந்தை பிறக்க முடியல. முன்ன அரைப்பாட்டான், செமாச்சான், ஏறு விழுதான், வாசல் பொறுக்கினான், துணி துவைச்சான், அம்மி ஆச்சான். அதனால நரசொல்லாம் நெலிஞ்சி இருந்தது. அதனால குழந்தைங்கள் எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல் பிறந்தது. அதனால இந்த பெண்கள் கெட்டு போகிறதுக்கு முக்கால்வாசி காரணம் ஆண்கள். இப்போ அதை ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கும் போதே 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து தான் எடுக்கிறாங்க சுவாமி. எதை பார்த்து எடுத்தாலும் உனக்கு வகுத்தது தான். இல்லை அதனுடைய அதான் ஜாதகம்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ அதுக்கு பொருத்தம் இருக்குங்களா? இல்லை இந்த யோனி வழியாக வர்ற குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தையும் ஒரு உயிரோட உலாவுதுன்னால அதனுடைய விதிப்படி தான் வாழ்க்கை. ஜோசியத்தாலேயோ ஜாதகத்தாலேயோ அதை மாற்றுவான். 100 வருஷம் நல்லா வாழ்வேன்னு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எழுதி கொடுப்பான். 3ஆம் மாதம் போய் செத்து கொடுப்பான் புருஷன். அப்போ ஜாதகம் என்ன ஆச்சு? நிறைய ஜாதகம் வந்து ராகுதோஷம் பொய்யுமா, பொய். காரணம் என்ன? அது தொழிலாகி போயிடுச்சு. முன்னெல்லாம் ஜாதகம் பார்த்தான். யார் பார்த்தான்னா மகான்கள் பார்த்தான். அவனுக்கு அவன் உடலுக்குள்ள இருக்கிற சக்தியே அவன் சொன்னான்னா நடக்கும். அது மாதிரி இருந்தவன் ஜாதகம் பார்த்து சொன்னதால் அது பொய்யாகாம இருந்தது. இப்ப தொழிலா மாறி போச்சு. படிச்சுட்டு சொல்லிங்கிறான். அது அப்படித்தான். சிலர் நடக்கும், சிலர் பொய்யா போயிடும். எல்லாம் நடக்கணும்னு சொல்ல முடியாது, எல்லாம் பொய்யா போகும்னு சொல்லுவேன். கிளி ஜோசியம் பார்ப்போம். அதை பச்சைக்கிளியை வச்சு அட்டை எடுப்பான். அதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அன்மார் வரும், எனக்கு அம்பாள் வருவான், இன்னொருத்தனுக்கு காளி வரும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொம்மை வந்துடும். வந்த உடனே அவன் பார்த்துட்டு அவன் அதில் இருக்கிறது 4 எழுத்து தான். 40 நிமிஷம் படிப்பான். காரணம் பழக்கம். அதில் இருக்கிறதெல்லாம் உன்னால் வாழ முடியுமா? உன் வாழ்க்கைக்கு என்ன நிர்ணயம் பண்ணிக்குதோ அதுதான் உன் வாழ்வு. மதியும் விதியும் தான் உலகத்தில் வாழ்வு. மதியை தாண்டி வாழ முடியாது. ஒரு பெரிய கோடீஸ்வரங்கிறான். எனக்கு கூட ஆசை இருக்குது பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு. ஆனால் ஆகவே முடியல, எவ்வளோ வச்சாலும். அப்போ எனக்கு வகுத்தது அந்த வழிக்குள்ளே தான் நான் வாழ முடியும். அவனுக்கு வகுத்தது அந்த வழிக்குள்ளே அவன் வாழறான். அவனை மாதிரி நான் ஆக முடியாது, என்ன மாதிரி அவன் இழிவாக வர முடியாது. அப்போ வாழ்க்கைன்றது நான் போன பிறவியில் நிர்ணயம் பண்ணபடி தான் இந்த பிறவியில் வாழறது. இந்த பிறவியில் நான் என்ன செய்யணும், அடுத்த பிறவியில் அப்படி வாழ போகிறேன். அதனால சிவவாய்க்கு என்ன சொல்றாருன்னா, தர்மத்தை பண்ணி பழகு. அந்த தர்மம் தான் உனக்கு நல்ல வழியை காட்டும். அந்த தர்மம் தான் உனக்கு ஆபத்துகள்லேருந்து தவிர்க்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருங்க. அதனால அதை பழகணும். மிருகம்ன்றது அடித்து மற்ற ஜீவராசியை சாப்பிட்டு பழக்கப்பட்டது. மனிதன் மற்றவன் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படணுமே தவிர, மற்றவன் பட்னியாக இருந்துட்டு இவன் சாப்பிட்டு சந்தோஷப்படுவான். அது ஒரு மிருகம். மனித உடல், ஆனால் மிருகமாக இருக்கிறான்னு அர்த்தம். மனிதன்றவன் கொடுத்து வாழணும், எடுத்து வாழக்கூடாது. அவன் தான் மனிதன். ஆனால் இன்னைக்கு 75% எடுத்து வாழறான். அப்போ மனிதன் வந்து இப்போ நாளடைவில் மிருகமாக மாறிக்கினுக்கிறான்னு அர்த்தம். மனிதாபிமானம் போயிடுச்சு, அவனுக்கு இரக்கம் போயிடுச்சு, கொடூரம் அவன் உள்ளத்தில் சேர்ந்து போச்சு. அதனால மனித மாறுறான். மனிதன் மாறும்போது உலகமும் மாறுது கூடவே. சொல்லுங்க. சப்பரம் தூக்குறவனும் தேர் இழுக்கிறவங்களும் இருக்கிறாங்கல்ல சாமி, அவங்கள வந்து கடவுள் வந்து அவங்க வந்து பக்தனா இல்லை சித்தனா? அவங்க சித்தனா இருந்தால் அவயமா தேர் எடுத்துன்னுக்கிறான். நின்றுக்குன்னு தேரை போனா போயிடும். மனிதன் அப்போ சாதாரண வான்னா வந்துடும். அதனால சித்தனுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம். மனுஷன் எல்லாம் செய்யணும், சித்தம் செய்ய வேண்டியது பார்த்தானா போய்கினே இருக்கும். அதனால சித்தன் என்ன அர்த்தம்னா அறிவுன்னு அர்த்தம். அவன் அறிவில் மட்டும் வாழறான், இவன் மனத்தில் வாழறான். மனத்தில் வாழணும் சக்தி கிடையாது, அறிவியில் வாழணும் சக்தி உண்டு. அதனால சித்தன் அறிவாளியோட இறைவனில் பாதியாக வாழ்ந்துன்னுக்கிறான்.
ஆனால் மனிதன் மண்ணால் வாழ்ந்துன்னுக்கிறான். அதனால் இவன் வந்து தேரை வலிச்சாலும் சரி, தேரையே செய்தாலும் சரி, இவனுக்கு ஒரு பயணமும் தொழில். இப்போ வந்து விதி வழியே தான் மதி வழியே தான் சுவாமி. விதியும் மதியும் சேர்ந்து தான் உலக வாழ்வு. விதியினுடைய குழந்தை தான் மதி. விதியால் நீ இந்த உலகத்தில் பிறந்துட்ட. இப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்தாகணும். வாழறதுக்கு என்ன ஒன்றும் மதி வேணும். அப்போ படிக்கணும், அப்போ 4 கலை தெரிஞ்சுக்கணும், 4 தொழில் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மதி சம்பந்தப்பட்டது. இந்த செயல்களில் விடுறதும் விதியினுடைய சம்பந்தப்பட்டது. எப்போ நீ உனக்கு தாண்டி அதனுடைய கட்டுப்பாட்டை தாண்டி நீ போறியோ அது உன்னை குச்சி போயிடுச்சு. அதுதான் விதிக்கால் மதிமுக்கால்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதனால உலக வாழ்வுன்றது விதி மதியால் நடத்தப்படுறது தாம்மா. இங்கே கடவுளுக்கே வேலை கிடையாது. வாசி மூச்சு போனால் பேச்சு போச்சு. அப்போ இந்த மூச்சியும் வாசியும் சேர்ந்து தான் மனிதனை வாழ வச்சுனுக்குது உலகத்தில். இதை மூச்சியை உணருவான் மனுஷன், வாசியை உணர முடியாது. அப்போது கையில்லாத குட்டையன்னா மூக்குலேருந்து ஒரு ஜான் வாசி, அது ஒரு ஜான் இறங்கும். கால் இல்லாத நட்டையன்னா தொப்புலேருந்து ஒரு முழம் மூச்சு. இது ரெண்டும் இப்படி வருது, இப்படி வந்துடும். இது ரெண்டும் வந்து சேர்ந்து சேர்ந்து பிரியும் போது தான் நம்ம இயங்கும். இது வராமல் நின்று போச்சுன்னா நம்ம இயக்க முடியும். அதனால சொன்னா வீட்டில் ஒரு ஜானியார்னு முழம் சறுக்குது பாருங்க. ஓ, அதனுடைய அர்த்தம் இதுதானா சாமி? இது இவன் 100 ரூபாய் சம்பாதிச்சு 200 ரூபாய் செலவாகி போச்சுன்னா அதுக்கு சொல்லின்னு இருக்கிறான். அது இல்லை. இது ஒரு ஜான் மேலே போச்சுன்னா இது ஒரு முழம் கீழே வந்துடும். இது ஒரு முழம் மேலே வந்ததுன்னா அது ஒரு ஜான் கீழே இறங்கி வந்துடும். அருமையான விளக்கம். மனிதனுக்குள்ள இவ்வளோ ஏக்கங்கள் இருக்குதுமா. இதெல்லாம் தெரியாமல் அவன் தெய்வ வழிபாடு பண்ணி பயனே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றது தான் இவ்வளோன்னு சொல்கிறேன். இப்போ சக மனிதனை வந்து மனிதன் வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க உள்ள கோயிலில் போயிட்டு என்ன சாமி நம்மளுக்காக அவங்க வேண்டுவாங்க. அது வந்து இறைவன் வந்து அருள் புரிவாரா? கண்டிப்பாக அவங்க எந்த கோயிலில் போனாலும் இறைவன் இல்லை, முதல்ல சிலை தான் இருக்குது. அந்த சிலை யார் சிலைனா உன் சிலை தான் அங்கே வச்சுக்குது. கடவுள் அப்படி ஆகுறாரு. கத்தி கபடாலாம் வச்சுன்னு ஈட்டிக்கிட்டலாம் வச்சுன்னா கடவுள் கிடையாது. சொல்லு. கடவுள் இந்த உலகத்தை படித்த கடவுளுக்கு உலகத்தை அழிக்கிறதுக்கோ உலகத்தை தண்டனை கொடுக்குறதோ இதெல்லாம் தேவையில்லை. சும்மா கண்ணால் பார்த்தா உலகம் அழிஞ்சிடுமே. அப்போ அங்கே ஏன் வச்சுக்குது? ஒரு இடத்துல எல்லா பொருளையும் கொடுத்து கடவுளை வச்சுக்குது, ஒரு இடத்துல எதுவும் இல்லாத ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வச்சுக்குது. என்னன்னா நல்ல மனிதர்கள்லாம் இருக்கிறான் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, கொடூரமான மனிதனும் இருக்கிறான். அது நீ தான் அது ஆயுதம்லாம் வச்சு கொலை பண்ணுற மாதிரி இருக்கிற, அதுவும் நீ தான். உன்னை நீ மாற்றிக்கோன்றது தான் கோயில் வழிபாடு. கடவுள் வழிபாடே கிடையாது, சில வழிபாடு தானே. கடவுள் எங்கே இருக்குது? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐயர் கடவுள் வழிபாடு பண்ணுறாரு. அவரே பாவம் செத்து போகிறார். அப்புறம் கடவுள் வழிபாடு பண்ணால் கடவுள் அவரெல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும். வைக்கல இது வரைக்கும் யாரையும். கடவுள்ன்றது மனிதனுக்குள்ளகிறான். மனிதன் தேடி எடுக்கணும். தேடி எடுத்தால் கடவுளோடு இணையலாம். அதனால தான் சொன்னான், சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம்னா. உன் மனசை உடம்பெல்லாம் செலுத்திக்கினேன்னா ஒரு பயணம் கிடையாது. அதை சுழியில் நிறுத்தினா உனக்கு மோட்சம் முக்தி கிடைக்கின்றான். இப்போ கடவுளுக்கு வந்து சாராயம் சுருட்டு வச்சு சாமி கும்பிடுறாங்க இல்லைங்களா? சாராயம் தானே வைக்கிறான். ஐயோ வேற எதையோ கூட வைக்கிறாமா? என்ன சாமி வைக்கிறாங்க? இவன் சாப்பிட வச்சுக்கணும். சாமி எப்பனா சாப்பிட்டு செய்வேனப்போ வடை பாயசம் செய்து வீட்டில் போட்டேன். இலை போட்டு வடை பாயசம் போட்டுக்கிறேன். 3 இலை போட்டேன். சாமி வந்து சாப்பிட்டுச்சுன்னா மறு மாதம் நீ சாமியே கும்பிட மாட்டேன். கடை வாங்கிட்டு வந்து நான் 500 ரூபாய் செலவு பண்ணி வடை பாயசம் போட்டு நம்ம நல்லா நான் சாப்பிட்லான்னு பார்த்தா அது மொத்தத்தையும் சாமி சாப்பிட்டு போச்சு. அதனால இனி நான் சாமியே கும்பிட மாட்டேன்னு போகிறான். 2 கிலோ கோழிக்கறி வாங்குறான், 5 முட்டை வாங்குறான், 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்குறான். எல்லாத்தையும் போட்டு ஆக்கி போட்டு சாமி கும்பிட்றான். சாமி எப்போ சாப்பிட்டுக்குமா? இவன்ல சாப்பிட்றான். இவன் சாப்பிட்டாதான் உயிரோடு இருப்பான். அதுக்காக அந்த ஆகாரத்தை கொடுத்துருக்குறான். சாமி வந்து உன்னை காப்பாற்றாது. ஆகாரம் தான் உன்னை காப்பாற்றும். ஆகாரம் தான் கடவுள். ஆகாரம்னு ஒன்று உலகத்தில் இல்லைன்னா உயிரினம்னே ஒன்று இல்லை உலகம். சாமி வாழ்க்கையில் அடிப்படாத வாழணும். அதுக்கு என்ன வழி? டீ கொடுங்கம்மா எல்லாருக்கும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறேன். நான் உடனே சொல்கிறேன், நீ தாய் வயிற்றுலேருந்து பிறக்கும்போது அடிப்பட்டு தானடா பிறந்த உலகத்தில். அப்படி அடிப்படாத மனிதன் உலகத்தில் வாழவே முடியாது. ஏன்னா குழந்தை பிறக்க முடியல, ஆயுத கேஸ்ன்னு போட்டு வலிக்கிறான். அது கிளாம்ப் போட்டு
அந்த கிளாம்பு போட்டு வலிக்கும் போது அந்த சதை வந்து முத்தல் இல்லாததால் அந்த கிளாம்பு வந்து அப்படியே ஊனிடும். அமுங்கின மாதிரி இருக்கும். அது வளர்ந்த பிறகு கூட அந்த அடையாளம் இருக்கும். அப்போ தாய் கர்ப்பத்திலேருந்து வரும்போதே இவன் அடிபட்டு தான் இந்த பூமிக்கு வரும். வாழ்க்கை எங்கே அடிபடாத வாழ, பொண்டாட்டிக்கிட்ட அடிபடுறான், பிள்ளைங்கக்கிட்ட அடிபடுறான், வேலை செய்கிற இடத்துல அடிபடுறான். அடிபடாத உலகத்தில் யாராலையும் வாழவே முடியாது. அப்படியே மீசையை முறிக்குன்னு வருவான், என்ன மாதிரி ஆளே இல்லைன்னுட்டு வருவான். வீட்டுக்கு போனான்னா பொம்பளை மாதிரி உட்காந்துருவான் ஒரு ஓரமாக. ஏன்னா அவன் வெளியே காட்டின செயலெல்லாம் வீட்டாண்ட காட்ட முடியாது, தொடப்ப கட்ட பிஞ்சிடும். அதனால தோற்றத்தை வச்சு அவன் செயலை வச்சு அவன் வாழ்க்கையை எடை போடவே முடியாது. அதே நேரத்தில் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிராமின்ஸ் வந்து மீசை இருக்காது, தாடி இருக்காது, கொண்டை போட்டு நிற்பான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருப்பான். அவன் பிராமணன். அவன் பெண்ணுடைய உறவுக்கு அவ்வளோ ஆசைப்படக்கூடாது, ஏன்னா தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவன். ஆனால் அவனுக்கு 10 குழந்தை இருக்கும். இவன் பெரிய பெரிய மீசையை முறிக்கு, நான் தான் இந்த ஊரில் பெரிய ரவுடி, நான் குழந்தைய இருக்க வம்சமே இருக்காது. அப்புறம் நீ எங்கடா ஆம்பளை? அவன் தான் ஆம்பளை. மீசை இல்லைன்னா கூட அவன் தான் ஆம்பளை. அதனால் நம்மளுடைய தோற்றத்தை வச்சு நம்மளுடைய செயலை வச்சு ஒருத்தனுடைய வாழ்க்கையை எடை போட முடியாது. சொல்லுமா. சாமி, மனுஷங்களுக்கு வந்து சாமியா, மனிதர்கள் மேலே வந்து சாமி வந்து ஆடுறாங்க பார்த்தீங்களா, அது சாமி இறங்கி வருதுங்களா இல்லை ஒரு கிளர்ச்சியா? சிறு தெய்வங்களும் குலதெய்வங்களும் மட்டும்தான் வருது, மற்ற பெரிய சுவாமியெல்லாம் யாருக்கும் வந்து இறங்கி பெரிய ஐயோ நான் பார்த்துக்கிறேம்மா, பெரிய பெரிய சாமியெல்லாம் கூட வந்துருக்குது. அதுவும் வரதில்லை, லைனில் நிற்குது, அது இவங்க மேலே போகிறதுக்கு. அது வந்து கியூவில் நின்று வாங்கி போட்ட சாமியாக இருக்கும் சாமி. அது இல்லை, அது வந்து நிற்குது ரேஷன் கடையில் வந்து ரேஷன் வாங்க போகிற மாதிரி, சாமியும் வந்து ரேஷன் வாங்க வர்ற மாதிரி வருது. யார் வந்துக்குது? நான் அம்பாள் வந்துக்கிறேன்டான்னு. யார் வந்து ஏழுமலையாக வந்துக்கிறேன்டான்னு, 8 மலையாக இல்லை. இது மாதிரி பெரிய பெரிய சாமியெல்லாம் கூட வருது. இதில் என்ன சிவபெருமான் வந்துக்கிறேன்னு மட்டும் யாரும் சொல்லலை. மீதி சாமியெல்லாம் வந்துக்குதுன்னு சொல்கிறான். காட்டேரி வந்துக்குது, முனேஸ்வரன் வந்துக்குது, கன்னி பொண்ணு வந்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய குலதெய்வம் கும்பிடும்போது ஆமாம், குலதெய்வம் வேறு வேலை இல்லை, அதுக்கு பாவம், அதுக்கு பொழப்பு இல்லை. அதனால இவன் மேலே வந்துடுது. சாமி ஆடுற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்துன்னு இருப்போம். சாமியே இருக்கிற வீட்டில் ஏன் கோடீஸ்வரன் ராஜாவா இல்லாமல் சாமி தான் கூட இருக்குது. இது ஒரு நோய் மாதிரி, ஸ்ரீயா நோயின்னு ஒரு நோய். அது இந்த பாம்பு புத்துல இருக்கும், அதுக்கிட்ட இது மாதிரி நாதஸ்வரம் ஊதுனா அது வெளியே வருமா? வராது. மகுடி ஊதுனா அது வெளியே வந்துடும். அதே மாதிரி இந்த அம்ட மோளம் அடித்தா சாமி வராது, இந்த பம்பை அடித்தா சாமி வந்துடும். இந்த சிலம்பம் ஆடுவாங்க தெரியுமா, பானா, அந்த வெட்டியார மோளம் அடிச்சா அவனால் கால் நிற்காது, தானாகவே ஆடும், 2 கும்பத்துக்கு ஆடி நிற்பான் அவனே. இது ஏன்னா இது ஒரு நரஸ் ட்ரபுள். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. கணவன் சரியில்லைன்னா மனைவிக்கு சாமி வந்துடும், மனைவி சரியில்லைன்னா கணவனுக்கு சாமி வரும். சாமி வந்து செம்ம சாப்பிட்டு சாப்பிடுவாங்களா? கணவனும் மனைவியும் கல்யாணம் ஆகலாம் முனேஸ்வரம் வரும். ஆமாம்மா, கல்யாணம் பண்ணோடனே முனேஸ்வரம் அதை விட்டு போயிட்டு இந்த முனேஸ்வரம் பிடிச்சின்னு மால் கட்டின்னு பாரு. கடவுளை பார்க்கணுன்னு அன்ன ஆகாரம் இல்லாத, தலையில் இருக்கிற முடி தரையில் போய்க்குது, நகங்கள்லாம் சுருண்டு போய்க்குது, எலும்பை தவிர அவன் உடலில் சொல்லி சதை கூட இல்லை. அவன் கடவுளை பார்க்க முடியல. அதான் எந்த சித்தர்களும் இப்படி சாமியாடி எங்கேயும் இது பண்ணல, மனுஷங்க தான் பண்றோம். அவன் இவன் பார்த்து பயந்து போயில சித்தன் நான் காட்டிலே இருந்தான், ஊருக்குள்ள வந்தா நம்மள ஆட விட்டுற போறான். அதனால அவன் பார்க்க முடியல. இவன் பக்கத்து வீட்டுக்காரன் ஆணு ஏமான தூக்கத்தில் வாயை திறந்துன்னா அவன் வாயில மண்ணு போடுறவனுக்கு சாமி வந்து ஆடுதா? எங்கம்மா வந்து ஆடும் சாமி? திமிரு. காரணம் உடல் உறவு இல்லைன்னா அந்த உணர்ச்சிகள் ஆட வச்சிடும். அதுக்கு ஸ்ரீயா நோயின்னு ஒரு நோய். அது சாமியெல்லாம் வராது. சாமி அவ்வளோ விளையாட்டு பொருள் கிடையாது. இவங்க நினைக்கிற மாதிரி எவன் பேரை சொன்னோன்னா அந்த பேர்லாம் என் மேலே ஆடிக்குன்னு சொல்கிறது. நம்மக்கிட்ட ஒரு ஐயரம்மா உபதேசம் வாங்கினாங்க. உபதேசம் வாங்கிறதுக்கு முன்னாடி எந்த கோயிலாண்ட போனாலும் அந்தம்மா சாமி ஆடுவாங்க. அப்போ நான் சொன்னேன், அவங்க வீட்டுக்காரன் உபதேசம் வாங்கிட்டு என்னம்மா வேணும்? மெரிமா காலில் மெரி, அதை ஏன் போய் தள்ளின்னுக்குறா? தள்ளினா இன்னொரு இடத்துக்கு போக தான் செய்ய. மெரிய பாம்பு எல்லாம் சொன்ன உடனே வந்துருச்சு சாமி. இங்கேயே
அதுக்கு ஒரு எண்ணம் அந்த சாமியார்கிட்ட போய் என்ன கேட்டு இருக்கலாம் சாமி. ரமணர் சொல்லுவார், குரங்குங்க வரும், அது சிறுத்தை வரும், எல்லாம் பயந்து ஓடுவாங்க. ஆனால் அவர் உட்காந்துப்பார், அவர்கிட்ட வந்து கத்தும். அது இந்த குரங்குங்களை எல்லாம் அடிப்பாங்க. நாய்ங்க வரும், அதை அடிப்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், அவன் வந்து என்னை பார்க்கறதுக்காக அவன் வேறு சட்டை போட்டுன்னு வந்துக்கிறான்பா, அவனை எதுக்கு அடிக்கிறீங்க? உங்களுக்கு அவன் யாருன்னு தெரியல, அவன் என்னை பார்க்கணுன்னு வந்துக்கிறான், அதனால் அடித்து தத்துறீங்களே, என்ன பண்ணுறதுன்னு. அது மாதிரி அது ஏதோ ஒரு சொக்கா போட்டுன்னு என்ன பார்க்கணும்னு வந்துக்கிறாங்க. உபதேசம் வந்தவங்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சாமின்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை. அதுக்கு வந்து மனம் அழியணும். மனம் அழிஞ்சால் சாமியை நீ பார்க்கலாம தவிர உன் மேலே வந்து ஆடாது. சாமின்றது உணரக்கூடிய பொருள், பார்க்கக்கூடிய பொருள் இல்லை. இதெல்லாம் புரியாமல் இந்த உலகத்தை ஏமாத்துறதுக்காக பேயாட வைக்கிறது. சில பேர் இப்போ சில மதங்களில் என்ன பண்ணுறாங்க, பேயாட ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆமாம் சாமி, எப்படி இல்லை வைரல் வீடியோஸ் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஆமாம், இதெல்லாம் ஒரு பிழப்பு. கடவுள் வழியில் இது மாதிரி பிழப்புன்னு அர்த்தம், ஈனப்பிறவின்னு அர்த்தம். வந்து மனிதனை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக தான் ஒரு மதம் இருக்குது. நல்வழிப்படுத்துறதுக்காக தான் ஆன்மீகவாதிங்க பேசணும். ஒருத்தரை பயம்படுத்துறதுக்கோ அந்த மதத்தை அழிக்கிறதுக்கோ வளர்க்குறதுக்கோ துட்டு சம்பாதிக்கிறதுக்கோ அதை பயன்படுத்திக்கவே கூடாது. பயன்படுத்திக்கின்னா நீ அந்த மதத்தில் இருக்கிறத வீணான வேலை, மதத்தினுடைய பேரையை அழிக்கிறதுக்கு வந்து. எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் சிறந்த மதங்கள், மனிதனுக்காக வகுத்து கொடுத்தது. ஆனால் மனுஷன் அதில் இருக்கிறவன் சரியில்லாமல் போயிடும். எல்லா மதத்துலேங்கிறான், நல்லவனுங்கிறான், கெட்டவனுங்கிறான். நான் ஒரு முஸ்லீம் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி போனேன், டீ சாப்பிட்றோம். ஒரு 20 பேர் என் கூட இருக்கிறாங்க மலேசியாவில். அது ஹோட்டலும் முஸ்லீம், இது அங்கே வேலை செய்கிறவங்களும் எல்லாருமே முஸ்லீம். அந்த சப்ளையரு பார்த்துட்டு, இவர் யூடியூப்பில் பேசுவார் இல்லைன்னா கூட இருந்தவர், ஆமாம் அப்படின்னா, இவர் நபிகள் நாயகத்தை பற்றி பேசுவார், நல்லா பேசுவார் அப்படின்றான். அப்போது காரணம் என்னன்னா, நம்ம அங்கே போன உடனே லைசன்ஸ் கொடுத்தோன்னே அவங்க சொன்னாங்க மதத்தை பற்றி மட்டும் பேச. நான் இங்கேயே மதத்தை பற்றி பேச மாட்டேன், அங்கே போய் எங்கே பேசுவோம். ஏன்னா மதம்ன்றது மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து ஒரு சில நல்ல காரியங்கள் செய்யறதுக்காக வகுக்கப்பட்டது. அது கடவுளை அடையிறதுக்காக இல்லை. கடவுளை அடையினா நீ உனக்குள்ளவே உன்னை தேடணும், அப்போ தான் கடவுளை அடைய முடியும். உன்னை தேடாத உலகமெல்லாம் சுற்றி தேடினோட கடவுள் தெரியாது. இந்த மோட்சம் முக்தின்றது கடவுளை எங்கே கடையில் விற்கிற பொருள் கிடையாது. அந்த மோட்சம் முக்தி உனக்குள்ளே தாங்குது. இந்த சரவணா ஸ்டோர்லேருந்து ஒரு வைத்தியர் ஒருத்தர் இங்கே வருவார், செல்வானிட்டு. அவர் ஒரு பாடலை போட்டிருந்தார். அந்த பாடலை போட்ட உடனே நான் அந்த பாடலை பார்த்தேன். ஏன்னா இவர் நம்மளை கேள்வி கேட்குறாரா இல்லை இந்த பாடலை அவருக்கு தெரிஞ்சு நமக்கு சொல்கிறாரான்னு நான் உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன். இல்லை சாமி, எனக்கு தெரியல, அர்த்தம் தெரியல, அதனால் உங்ககிட்ட கேட்கலான்றதுக்கு தான் போட்டேன். அந்த பாடலினுடைய இது பொருள் என்னப்பான்னா தெரியாது. இப்போ சொன்னேன் நான். இந்த பாடல் வந்து வாழைச்சாமின்ற ஒரு பாடின பாட்டு, ஒரு மகான், மதுரை வாழைச்சாமி. அவர் சொல்கிறாரு, கையில்லாத குட்டையன் கட்டிக்கிட்டான், காலில்லாத நெட்டையன் முட்டிக்கிட்டான், ஈயில்லாத தேன் எடுத்து உண்டு விட்டான், அது இனிக்குது இல்லையே வாழைப்பெண்ணு. அப்போ இதுக்கு பொருள் தெரியல. மனிதனுக்கு 2 விதமான உயிர்கள் இருக்குது ஒவ்வொரு மனுஷனும். தலையில் ஒரு உயிர் இருக்குது, உடலில் ஒரு உயிர் இருக்குது. உடலில் ஓடினுக்கிற உயிருக்கு பேர் மூச்சு, தலையில் ஓடினுக்கிற உயிருக்கு பேர் வாசி. இந்த வாசின்றது பேசு மாதிரி, உடலில் ஓடிங்கிற மூச்சு நியூட்ரல் மாதிரி. இது ரெண்டும் ஒராயும் போது தான் நம்ம நடமாட்டம், உயிர் ஓட்டம் இருக்குது. இதில் எதை விட்டு விலகினாலும் போயிடும். அதே மாதிரி தலையில் இருக்கிற மூச்சுக்கும் இறைவனுக்கும் ஒரு உறவு உண்டு. ஆனால் மனசு உடலில் ஓடிங்கிற மூச்சுக்கும் இறைவனுக்கும் உறவு கிடையாது. அப்போ வாசின்னா ஆன்மா, ஆன்மாக்கும் இறைவனுக்கும் தொடர்பு உண்டு. இப்போ அப்துல் கலாம் ஒரு இதுக்கு இட்டுன்னு போனாங்க, ஒரு விழாவுக்கு, இறந்துட்டார். அவருடைய மூச்சு தான், அவருடைய உயிர் தான், அவர் இருந்திருக்கலாம் எங்கே போனாலும். என்னுடைய மூச்சு தான், என்னுடைய உயிர் தான். ஒரு கண்ணாடி போட்டியில் போட்டுட்டு என் மூச்சு எங்கனுக்குள்ளே இருக்குமான செத்து போயிடுவேன் நான். அப்போது இறைவனுடைய உறவு எனக்கு தேவை, அது இருந்தால்தான் நான் உயிரோடு வாழணும். அது இறைவனுடைய உறவு மட்டும் இருந்தால் அது எதை கவர் பண்ணோன்னா வாசியை தான் அது பார்க்கணும். அந்த வாசி தான் மூச்சுக்கு உயிரை கொடுக்கும், மூச்சு தான் உலாவது.
இப்போ மூச்சுன்னா பேச்சு. பிள்ளைகளுக்கு எந்த வயது வரை உதவ வேண்டும்? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு 15 வயசு வரைக்கும் தான் உதவ முடியும், அதுக்கப்புறம் உதவ முடியாது. ஆனால் உதவின்றது எது? பணமா, பொருளா, பாசமா? எந்த செயலாக இருந்தாலும் ஒரு 15 வரைக்கும் தான் பெற்றோர்கள் உதவும். 15 வயசுக்கு மேலே மனைவி தான் உதவும். அதனால தான் சொன்னான் தாய்க்கு பின் தாரம். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் தாய் தப்ப மக்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியும். அந்த பருவம் வந்த உடனே பிள்ளைகளுக்கு உதவி செய்தார். இப்போ ஒரு பெண் குழந்தைங்கிறது, ஒரு சின்ன குழந்தை நான் தூக்கி முத்தமிடுவேன், தாத்தான்னா அப்பான்னு. அதே வந்து ஒரு வயசுக்கு வந்து பொண்ணு போய் முத்தமிட்டுன்னா என்ன சொல்லுவான்? கட்டே தடிக்க மாட்டாங்க என்ன சொல்லுமா? அதனால எதுவுமே ஒரு பருவ காலம் வரைக்கும் தான் உபயோகப்பட முடியும். இப்போ உன் பையன் இருக்கிறான், நீ இப்போ கூப்பிடுற, முத்தமிடுற, முத்தத்தில் 5 விதமான முத்தங்கள் இருக்குது, முத்தமிடுற. அதே உன் பையன் பருவம் வந்த கூட நைனா வாடான்னு முத்தமிடுவியா? எவ்வளோ திமிடுறேன் பொம்பளைக்கு, பொழுதே கூப்பிட்டு முத்தமிடுறேன். அதனால் எதுவுமே ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் செய்ய முடியும். பிள்ளைகள் தாய் மேலே இடுற முத்தம் வந்து பாசம். அதே மாதிரி தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு இடுறது ஆசை முத்தம். கணவன் மனைவிக்கு இடுற முத்தம் வந்து காம முத்தம். ஒரு குரு சீடனுக்கு இடுற முத்தம் அறிவு முத்தம். அறிவு. இந்த மாதிரி முத்தத்திலே பல விதங்கள். வாழ்க்கை விதிப்படி, எல்லாம் விதிப்படின்னு சொல்றாங்க ஐயா. அப்புறம் கோவில் எதுக்கு, கடவுள் எதுக்குங்க ஐயா? எல்லாமே விதிப்படி தான் நடக்குது, வாழ்க்கையே விதிப்படி தான்ன்றாங்க. அப்புறம் கோவில் எதுக்கு, கடவுள் எதுக்கு? மிருகம் மாதிரி வாழறான்னு எப்படி சொல்றாங்க ஒரு மனுஷனை பார்த்து? அவன் செய்யற செயலை பொறுத்து. அப்ப அந்த செயல் எதால் அவனுக்கு ஏற்பட்டது? பக்குவம் இல்லை. கோவில் இருந்து நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் கடவுள் இருக்குது. எல்லாருமே ஞானத்தில் போக முடியாது. நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் அது கடவுள். அதுதான் உலகத்தை காப்பாற்றுது, அதுதான் நம்மளை காப்பாற்றுது. அந்த பக்தி ஊற அவன் ஒரு பக்குவத்துக்கு வருவான். அதனால் அவை சொல்லு, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஏன்னா கோயில் இல்லாத ஊரில் கோயில் போய் சோறு போட போகிறதில்ல. பக்குவம் இல்லாத மிருகத்தனமாக இருப்பான் அவன். அதனால் ஒரு கோவில் கட்டி வச்சு வாழ்ந்தீங்கன்னா நீ பக்குவமாக இருப்ப, மனிதனாக வாழ்வ, மிருகம் மாதிரி ஆக மாட்ட. அப்படின்றதுக்காக கோவில் குளங்கள் கண்டிப்பாக போகணும். ஆனால் அது வாழ்நாள் ஃபுல்லாக போயிடக்கூடாது. சில பருவம் வரைக்கும் தான் போகணும், குழந்தைங்களுக்கு தெரியாத வரைக்கும். சாவர வரைக்கும் கோயிலே சுற்றிட்டா பாவம் அறியாமைன்னு அர்த்தம். சனி நீராடு அப்படின்னு சொல்றாங்க ஐயா. சனி நீராடு, சனி நீராடு. ஆண் பிள்ளைகள் வந்து சனிக்கிழமை புதன்கிழமை தலை குளிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி. பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை. அது என்னது ஐயா? கிரகங்கள் வந்து 9 இருக்குது. இந்த 9 கிரகத்திலையும் இப்போ கூட கடலில் ஒரு பகுதி இருக்குது. மேலே ஃப்ளைட்டு போச்சுன்னா கீழே வலிச்சுக்கும். அந்த இடத்துக்கு போனோம். இது வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே இல்லை. யாராலையும் எந்த விஞ்ஞானியாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு கப்பல் போச்சுன்னா உள்ளே எடுத்து போயிடும். அது எங்கே போச்சு, ஏது போச்சு, ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி கிரகங்களில் சனி கிரகத்துக்குள்ளே போனால் எதுவும் திரும்பாது. சனி கிரகன்றது வைகுந்தம்னு அர்த்தம். அப்போது அது மோட்சத்துக்கு போயிடுச்சு, முக்திக்கு போயிடுச்சு. அதனால் அந்த சனி கிரகத்துக்கு சனிக்கிழமையானா வீட்டில் வடை பாயசம் போட்டு இந்த குழந்தைங்களுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு தலைக்கு ஊற்றி அந்த சனி கிரகத்தை வழிபடு, இந்த பெருமாளை வழிபடு. சனி கிரகத்தினுடைய அதிபதி பெருமாள். அதை வழிபட்டினா உனக்கு நல்ல வழி கிடைக்கும், நல்ல அறிவு வளரும்ன்றது வச்சாங்க. பெண்களுக்கு வந்து உலகத்தை இந்த கிரகங்களை இயக்கிறது வெள்ளி தான். அதனால தான் பெண்களுக்கு தனி சிறப்பு. பெண்கள் வந்து மஞ்சா பூசணும், பெண்கள் வந்து குங்குமம் வைக்கணும், குங்குமம் பெண்கள் வந்து பொட்டு வைக்கணும். அப்போ எல்லா கிரகத்தையும் இயக்கிறது பெண்கள் தான். அப்போ இந்த குடும்பத்தை இயக்கிறதும் பெண்கள் தான். நீ 1000 பேர் ஒன்றா சேர்ந்து ஆம்பளைங்க இருந்தீங்கன்னா கூட அதுக்கு குடும்பம்னு சொல்ல மாட்டான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தால் தான் குடும்பம்னு சொல்லுவான். அப்போ அந்த குடும்பம்ன்றது நடத்துறது அந்த பெண்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ பெண்கள் சிறந்தவங்க. அந்த வெள்ளிக்கிழமை புனிதமான நாள். அந்த நாளை பெண்களை கொண்டாடுங்கன்றதுக்காக வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்றாங்க. ஆமா, நீ எவ்வளோ கொடுக்க போறேன்னு மூஞ்சி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது எப்படி பார்க்கணும்? ஒருத்தர் சூலமாகவும் பார்க்கணுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நல்லவ மாதிரி மூஞ்சி இருக்குது, கொடூரமான செயல் செய்கிறான். கெட்டவ மாதிரி முகம் இருக்குது, நல்ல தர்மங்களை பண்ணுறான். அதனால் அதெல்லாம் காலங்கள் கடந்து போச்சு. இன்னைக்கு காலத்தில் அகத்தை பார்த்து முகத்தை பார்த்தெல்லாம் சொல்ல முடியாது. காலேஜுக்கு அனுப்புகிறான் பொம்பளை பசங்களை, காலேஜுக்கு போகிற ஆம்பளை பசங்க
நல்லபடியாக போயிட்டு வந்து தாய் தப்பம் வாய் தப்பம் திரும்ப மாட்டேங்குது. அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சுன்னா வீட்லேயே நிறுத்திடுவாங்க. அதனால் இதெல்லாம் இப்போதைக்கு இந்த காலத்துக்கு ஒத்து வராது. அதெல்லாம் ஆதி. முதுமையில பெண்களை விட ஆண்கள் ஏன் தனியா இருக்க கஷ்டப்படுறாங்க? ஏமா முதுமையில முதுமை வயசுல பெண்களை விட ஆண்கள் தனியா இருக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மலேசியாவில் ஒரு அம்மா வந்து கேட்டாங்க. மலேசியாவில் இல்லை, இப்போ வீட்டில் தான் வந்து கேட்டாங்க. திருச்சியிலேருந்து ஒரு அம்மா வந்துருந்தாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, எல்லாரும் கட்டுக்கட்டியாவை சேர்த்துட்டாங்க, 4 பேரும் ஆம்பளைங்க மட்டும் இருக்கிறாங்க. ஆனால் ஊர் உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீடுக்குதுன்னா 10 வீட்டில் பெண்கள் இருந்துட்டு 10 வீட்டில் ஆண்கள் கஷ்டப்படுவாங்க. ஆனால் 50 வீட்டில் ஆண்கள் இருந்துட்டு பெண்கள் கஷ்டப்படுவாங்க. பெண்கள் வந்து மருமகிட்ட புள்ளக்கிட்ட பொண்ணுக்கிட்ட எங்கெந்தாலும் ஒட்டி வாழக்கூடிய பக்குவம் மனப்பக்குவம் உண்டு பெண்கள். அந்த சகிப்புத்தன்மை உண்டு. ஆண்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை கிடையாது. அதனால் ஒட்டி வாழ மாட்டாங்க. அதனால் அவங்க துன்பப்படுறாங்க. கோபம் எதனால ஐயா வருது? கோபம் நினைப்பால வருதுமா. கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம் ஆமாம், நல்லா ஒரு கத்தி எடுத்து நல்லா பொடி போட்டுட்டு நல்ல குணங்க நல்லா இருன்னு சொல்லுவேன். எவன மூடத்தன்மை. அந்த பகவத்கீதையில் ஒரு இது இருக்குது, எது நடக்கணுமோ அது நன்றாக நடக்கும், எது நடக்க வேண்டுமோ அது நன்றாக நடக்கும். ஆமாம், ஒரு சாவு வீட்டில் போய் எது நடக்கணுமோ நன்றாக நடந்தால் நம்மளை பக்கத்தில் படுக்க வச்சுருவோம். நீ படுத்துக்க கூட நல்லா நடக்கட்டும். எல்லாமே எல்லா இடத்துக்கும் சரியாகும். எந்த சில இடத்துக்கு சில வார்த்தைகள் பொருந்தும். அந்த மாதிரி எல்லாமே எல்லா இடத்துக்கும் பொருந்தாதம்மா. பொருந்துற மாதிரி நடந்துக்கணும். பார்க்கும்போது அதை அடுத்தவங்ககிட்ட சொல்ல முடியல, தற்கொலைக்கு போதும். இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை முதல்ல பெற்றோர்கள் தவிர்க்கணும். படிக்கிற பீரியடில் படிக்கணும். மற்ற நேரத்தில் தாய் தாப்பனோட உறவாடணும். செல்லை பார்த்துக்கணும். 24 மணி நேரம் செல்லை பார்த்தினா மூளையும் போயிடும், கண்ணும் போயிடும். அதுக்கு மூளையும் கண்ணும் போனதோடு போகாது, அது வாழ வேண்டிய கருத்தும் போயிடும். அதுக்கு கட்சியில் தற்கொலைக்கு போய் நிற்கும். தற்கொலை நீ ஒரு பிறவியில் நீ பண்ணீங்கன்னா 100 பிறவி போந்தாலும் 100 பிறவிலையும் தற்கொலை பண்ணியிருந்தால் சாகு. அதுக்கு தான் சொன்னான் பகவத்கீதை. எவன் ஒருவன் எதை நினைக்கின்றானோ அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றான். நீ எதை நினைச்சிக்கின்னு வாழற நீ அதுவாக தான் ஆக போற. தற்கொலையை நினைச்சின்னு வாழ்ந்தீங்கன்னா நீ பிறக்கும் போதெல்லாம் தற்கொலை தான் பண்ணிக்க போற. அதனால அது மூடத்தனமான முடிவு. ஒரு பெற்றோருங்க இப்போ ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து எவ்வளோ அருமையாக வளர்த்து எவ்வளோ பணம் செலவு பண்ணி அவங்க வாழ்க்கையே இந்த குழந்தைங்களுக்காக இழக்கிறாங்க. நீ திடீர்னு போய் அவர் காதலிச்சேன் இவ்வளோ காதலிச்சேன் இத்தை பார்த்தேன் அத்தை பார்த்தேன்னு தற்கொலை பண்ணிங்கன்னா அந்த தாய் தகப்பனை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தியா நீ? அப்புறம் நீ இன்னும் மனித பிறவி. நீ தாய் தகப்பனை எந்த பிள்ளைகள் கடவுளா நினைக்குதோ அந்த பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல துன்பம் கிடையாது. வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நிம்மதியா இருக்கும். மதிப்பெண் கம்மியாயிடுச்சுனாலும் சரி, அப்பா திட்டாங்க அம்மா திட்டாங்கன்ற திட்டினாதான் அப்பா அம்மா. பக்கத்து வீட்டுக்காரனா வந்து பின்ன திட்டுவான். பணம் செலவு பண்ணும்போது மட்டும் அப்பா பணம் கொடுக்கல அம்மா பணம் கொடுக்கல சொத்து கொடுக்கலன்னு வரிய. அதை கேட்கக்கூடாது. அப்பா திட்டக்கூடாது. எப்பா நான் ஸ்கூல்ல நான் படிச்சுக்கிறேன் சம்பாதிச்சு நீ பணம் செலவு பண்ணது. அம்மா நீ சோறு போட நான் ஹோட்டலில் சாப்பிட்டு நீறேன். அப்பா அம்மானா திட்டினா எதுக்காக திட்டுறாங்க? நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக அவங்க திட்டிங்கிறாங்க. ஆனா நீ முட்டாள்தனமா எடுத்து மூடத்தனமான செயல்களை செய்தீங்கன்னா அதுக்கு தாய் தகப்பனா பொறுப்பு, நீ தான் பொறுப்பு. இப்ப பள்ளியில ஏங்க ஆன்மீகம் சொல்லி தர மாட்டாங்க? சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சொல்லிக் கொடுக்குற அளவு பொறுமை இல்லை மாணவர்களுக்கு. பள்ளியிலே போய் தண்ணி அடிக்கிறேன் அவன் எங்கன்னு சொல்லிக் கொடுப்பான் ஆசிரியர். முன்னெல்லாம் ஒரு குழந்தைய எத்தனை போய் ஸ்கூலுக்கு விட்றாங்கன்னா தாய் தப்ப வாத்தியார்கிட்ட சொல்லி விட்டுட்டு வரும்போது சொல்லுவாங்க, கண்ணை 2 விட்டுடுங்க, உரிச்சிடுங்க மீது எல்லாம். அப்போ அந்த பிள்ளைங்க பயந்து படிச்சதோ, ஐயோ வீட்டுக்கு போனாலும் அப்பா அம்மா திட்டுவாங்க, இங்கேயும் வாத்தியார் திட்டுவாங்கன்னு. இப்போ பையனை அப்படி தொட்ட உடனே அப்பா அம்மா அவங்களோட போகிறதில்ல, ஒரு ஊரையே கூட்டு போய் நிற்கிறாங்க. வாத்தியார் இது படிச்சா நமக்கு என்ன, போனா நமக்கு நான் அவன் போகிறான். செயல்கள் நம்ம எதை செய்யறோம் அது சரியா செய்யறோமா, சரியானதா, அது பின்னாடி வாழ்க்கைக்கு உதவுமான்னு யோசிக்கிறதே கிடையாது. அவசரம் அவசரம் அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். பசங்க கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் அவசரமா கெட்டு போகுது. அன்புதான் சிவம் சொல்றீங்க. அப்ப அன்பு அன்றாடம் வளரணுமா? அன்புதான் சிவம். ஆமா, அது அன்றாடம் வளரணுமா? வளரணும். மனசுல வளர்க்கணும். அதை நீர் ஊத்தி வளர்க்கணும். அதை அகங்காரத்தை வளர்க்க கூடாது. அதை அழிக்கணும். நெருப்பு வச்சு அழிக்கணும்.
அது யோகத்தின் மூலியமா தான். ஏமா இந்த பாடம் மூலியமா தான். ஆமாம், அதால தான் அது முடியும், வேற எதாலையும் முடியாது. அந்த இப்ப அந்த அன்பு தான் சிவன் சொல்றோம். அது எப்படி நம்ம மனைவி, மக்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள் மீது எப்படி காமிக்கணும் ஐயா? ஆமாம், உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன ஒரு பிடி சோறு போட்டு நீ சாப்பிட்டுக்கினே என்ன ஒரு விருந்தாளி வந்துட்டு நீ சாப்பிட்டுக்கிட்டியா என்ன சொல்லுவேன்? வாங்க சார், வாங்க வாங்க இருக்குது 2 பேர் பங்கிட்டுக்கலாங்க. அப்போ அன்பு தானே அது? இல்லைம்மா நீ உட்காந்து சாப்பிட்டு வரணும் சொல்லுவேன். ஆனால் மிருகம் அப்படி கொடுக்காது. அதனால் மிருகத்துக்கிட்ட அன்பு கிடையாது, மனுஷங்கிட்ட அன்பு இருக்குது. இந்த அன்பை பரிமாறிக்கணும். உன்னை பார்த்து அவங்க செய்யணும், அவங்க வீட்டுக்கு நீ போகும்போது அவங்க போடணும். இப்படி பரிமாறிக்கிட்டு தான் அன்பு. கடவுளே அன்புனுடைய வழியில் தான் கடவுள். அதனால் அன்பாக பயணம் பண்ணணும். ஒருவர் இறந்த பிறகு அவங்க உடலை பார்த்தாவே நம்மளுக்கு ஏங்க கண் தண்ணி வருது. அவங்க நல்லவங்க இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி. அவங்க இறந்த பிறகு அவங்கள பார்த்து யாருக்குமே தண்ணி வராதுமா. அங்கே அழுவுறவங்களை பார்த்து தண்ணி வந்துடும். யார் ராஜா நீ இருக்கும்போது என்னென்ன பண்ண ராஜா வச்சிருப்பான், ஆனால் செத்த பிறகு ராஜான்னு வாங்க. அப்போ அவங்க சொல்லி அழுவதை பார்க்கும்போது உன் மனசில் அது படும்போது உனக்கு அழ வரும். செத்து போய் இந்த பார்த்து அழ வராது யாருக்கும். ஏமாற்றக்கூடாது எங்கிட்ட. நான் என்ற சொல் பொதுவா அகங்காரமா சொல்றாங்க. ஆனா ரமண மகரிஷி நான் என்பது ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், இப்போ கூட நான் கூட எங்கிட்ட கூட ஒருத்தர் வந்தார். சாமி நான்ன்றது அகங்காரன்றாங்களே, அப்போ நானுன்னு எப்படி சாமி சொல்றது? ஆமாம், நான் இருந்தால் தான் நீ இருப்பேன். நான்ன்றது இல்லைன்னா நீன்றதே இல்லை. அப்போ நான் இருக்கணும். அந்த நான் என்னோட இருக்கணும். ஆனால் என்னுடைய நான் இன்னொருத்தர் மேலே பாயக்கூடாது. பாயும் போது அது அகங்காரமாக மாறும். என்னோட இருக்கும்போது நானாகவே இருக்கிறேன். நான்ன்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இல்லைன்னா அவன் இருக்க மாட்டான். மகரிஷின்னா என்னங்க ஐயா? மகரிஷின்னா உயர்ந்தவர்னு அர்த்தம். இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வச்சுக்கிறாங்க. நான் எந்த பேரையும் வச்சுக்கிறதில்ல. எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் மட்டும்தான் நான் வச்சுன்னு சுற்றிங்கிறேம்மா. எனக்கு எந்த பேரும் அந்த தமிழாராய்ச்சி மையத்திலேருந்து அவங்க வந்து ஒரு 3.5 மணி நேரம் என்னை பேட்டி எடுத்தாங்க ஒரு முறை. அதே மாதிரி பிரான்ஸ் ரேடியோவில் வந்து அங்கேருந்தே பேட்டி எடுத்தாங்க, இங்கேருந்தே நான் பேட்டி கொடுத்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களை மகான்னு சொல்லலாமா, இல்லை சித்தர்ன்னு சொல்லலாமா, இல்லை ரிஷின்னு சொல்லலாமா, என்னன்னு சொல்லலாம் சொல்ல, மனுஷன்னு சொல்லுவோம். ஏன்னா மகான்னு சொல்கிறதுக்கோ ரிஷின்னு சொல்கிறதுக்கோ சித்தர்ன்னு சொல்கிறதுக்கோ தகுதி நமக்கு வேணும். சும்மானா நானாக ஒரு பேரை போட்டு போகிறதால ஒன்று சாவை தானே போகிறேன் நான். அப்புறம் அந்த பேர் என் கூட வரப்போகுது. அதனால் அப்படிலாம் வச்சுக்கூடாது. நீ எதுவாக வாழற குழந்தையா இருந்தீங்கன்னா உனக்கு குழந்தை தான் பேர். குழந்தைக்கு போய் 60 வயசு பெரிய மனுஷன் பேர் வச்சுக்கூடாது. 6 அறிவு படித்த மகான்கள் இருந்தால் அவன் பேரெல்லாம் நம்ம வச்சு தூக்கின்னு சுமக்கக்கூடாது, தப்பு அது. அதனால் நான் அதெல்லாம் வச்சுருப்பேன். எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் மட்டும்தான் நான் வச்சுக்கிறேன். இப்போ பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் இருக்காங்க. இவங்க 3த்துல எதுங்க ஐயா சந்தோஷமா இருக்குது? பறவைகள் சந்தோஷமாக இருக்குமா, விலங்குகள் கூட சந்தோஷமாக இருக்காது. பறவைகள் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கிடைச்சதை சாப்பிட்டு அது கூட்டுக்குள்ளே போய் அடங்கிடும். அதனால் பறவைகள் தான் சந்தோஷமாக இருக்கும். மனிதர்களும் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. ஏன்னா இவனுக்கு பத்தாதுன்ற மனப்பக்குவம் வந்துடுச்சு. இந்த ஊரையே அவன் பேரில் எழுதினா கூட பக்கத்து ஊரை எழுதலையேன்னுவான். அதனால் இவனுக்கும் சந்தோஷம் கிடைக்காது. மிருகம் ஒன்றாச்சு சாப்பிட்டோன்னே இன்னொன்று கிடைக்கலையேன்னு அதுவும் ஏங்கிக்கினே இருக்கும். அதுக்கும் சந்தோஷம். பறவை இனத்துக்கு மட்டும்தான் சந்தோஷம். ஆன்மீகவாதின்னா யாருங்க ஐயா உண்மையான ஆன்மீகவாதினா? அவனோட அவன் அடங்கி இருந்து அவன் ஆன்மாவை அறியிருவன் ஆன்மீகவாதி. ஆன்மாவை வேஷம் கட்டுறதால இந்த முடி விடுறதால ஆன்மீகவாதி ஆகிட முடியாது. ஆன்மீகம்ன்றது அவனுடைய ஆன்மாவை அவன் உணர்ந்திருக்கணும், அவன் பார்த்துருக்கணும், அதோடு அவன் கலந்துருக்கணும். அவன் தான் ஆன்மீகவாதி. ஒரு மனிதன் எப்போது முழு மனிதன் ஆகிறான்? ஒரு மனுஷன் எப்போது பக்குவம் பெறும்போது முழு மனிதனா வரும். பக்குவம் இல்லாத போது அரை மனிதனா தான். 60 வயசானாலும் அரை மனுஷனாக இருப்பான் சில பேர். பக்குவம்னா இதுதான் பேசணும், இங்கே இப்படி தான் பேசணும், இவங்ககிட்ட இப்படி தான் நடக்கணும், அப்படி நடக்கிறோம் பக்குவம் பெற்றவன். அப்படி பக்குவம் பெற்றவனுக்கு வயசே கிடையாது. அதனால் அவன் உயர்ந்தவன். ஆனால் 60 வயசாகி கூட பக்குவம் இல்லாத குழந்தைங்கிட்ட போய் அப்போ பக்குவம் இல்லாதவன் அரை மனிதனாக தான் வாழ்ந்துட்டு சாகும். இப்போ நம்ம பாடம் பண்ணுறோம், அதில் வர அந்த வலி இன்னல் அதை எப்படிங்க ஐயா தடுக்கிறது? உனக்குள்ளவே எல்லாமே இருக்குதுன்னு உணரணும். இந்த சித்தர்கள் ஏங்க ஐயா இந்த ஜடாமுடியெல்லாம் வச்சுருக்காங்க? பாதுகாப்புக்கு வச்சுருந்தாங்கம்மா. ஏதாவது போய் தலையை பிடிச்சி பிடிக்கிடக்கூடாது, தலைகளை எங்கனாயிடுச்சின்னு ஒண்டிடக்கூடாது.
அதனால் அந்த முடி போட்டு நான் கடவுளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏதாவது அந்த தலையில் ஊந்துக்கூடாது. ஏன்னா கடவுள் வாழாத இடம் அது. அங்கே ஊந்து ஒஞ்சிடக்கூடாது. நம்மளை மாதிரி மொத்தத்தனமெல்லாம் போக மாட்டான். அதனால் அந்த முடி பாதுகாப்புக்காக அவன் தலையில் கட்டியிருந்தான். அதை பார்த்துட்டு நம்ம ஆளெல்லாம் இவ்வளோ பெருசாக விட்டு கட்டிக்கிறான். மலேசியாவில் பார்த்த சாமியாருங்க வந்து நான் இவ்வளோ நீட்டுக்கிட்டு முடி உடப்பாயிங்க இது எப்படா வளர்க்கறது அப்படின்னு நினச்சிக்கணும். முடி விடுறதால கடவுளுக்கு முடிக்கும் மயிரா கேட்குறான். கடவுள் நல்ல மனசை கேட்குறான். மனசை கொடுக்க மாட்டேற மயிரை தூக்கின்னு மொட்டை அடித்தேன், அந்த கோயிலுக்கு அடித்தேன், இந்த கோயிலுக்கு அடித்தேன். மயிர் வியாபாரம் ஜவுரி மயிர் வியாபாரம் பண்ணுற கடவுள் ஏன் இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? நானே செய்கிறேன், நான் தான் செய்கிறேன் அப்படின்ற மனநிலை இல்லாமல் எப்படிங்க ஐயா நம்ம வாழ்றோம்? நாம் செய்கிறோம், நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற பக்குவத்தை வளர்த்துறோம். நான் செய்கிறேன்னும் போது அது ஆணவமாக மாறும். நாங்கள் செய்கிறேன்னும் போது ஒற்றுமையாக மாறும். அதனால் நாங்கள் செய்கிறோம். நம்ம வீடு, என் வீடு, என் புள்ள, உன் புள்ள நீ வரும்போது கல்யாணத்துக்கு முன்னே பெற்றாத்துன்னு வந்தேன். நிறைய பொம்பளைங்க என்கிட்ட இந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் கேட்டுறது இது மாதிரிட்டு. அதனால் இது நம்ம புள்ள. இப்போ கணவன் மனைவி சேர்ந்தானே ஒரு குழந்தைய பெற்று, அப்போ நம்ம புள்ள தானே. அது ஏன் புள்ளன்னு எப்படி சொல்கிறது அது? அதனால் எல்லாத்துலேயுமே நம்மன்னு சேருங்க. அது அன்பு இருக்கும். கணவன் மனைவி 2 பேரும் இந்த பாதைக்கு வராங்க ஐயா. இப்போ கணவன் வேலைக்கு போகிறாரு, அவர் வியாபாரம் பண்ணுறாரு, காசு இருக்கு, தர்மம் பண்ணுறாங்க. அது வந்து மனைவிக்கு சேருமா? கணவன் சேர்த்து வச்சா கவர்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஆம்பளை சம்பாரித்து அவர் செத்து போயிட்டாருன்னு வச்சோ, கவர்மெண்ட்டு துட்டு கொடுக்கறது அவங்க அம்மா அப்பா பெற்றாங்க, அவங்களுக்கு பாதி கொடுன்னு கொடுக்கல, மனைவிக்கு தான் கொடுக்குறான். அப்போ இவன் சம்பாரித்த புண்ணியமும் மனைவிக்கு தான், இவன் செய்த பாவமும் இவனுக்கு தான், இவன் சம்பாதிக்கிற சொத்தும் இவளுக்கு தான். அதனால் நீ மொத்தமாக சேர்த்துரு. கலை விருத்தத்தில் ஒரு பாடல் சொல்றாங்க, அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம், எவரவர் குதவினர் எவரவர் குதவிலர், தவறவர் நினைவது தமையுணர் அதுவே அப்படின்றாங்க ஐயா. நீ செய்த பாவ பயன் புண்ணிய பயனால் நீ இந்த உலகத்துக்கு வந்து, இந்த உலகத்துக்கு வந்து இனிமேலாவது நீ உன்னை உணர்ந்து வாழறியா அப்படின்னா உணர்ந்து வாழ. உனக்கு எது அந்த நிமிஷம் தோணுதோ அதை செய்யுதுங்கிற அந்த தோணும் போது செய்கிற செயலுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பிறவி எடுக்க போகிறேன். இதை நான் இவருக்கு கொடுத்தேன், அவருக்கு கொடுத்தேன், இவருக்கு தர்மம் பண்ணேன், அவருக்கு தர்மம்ன்றது எப்போ பண்ணையோ அப்போ மறக்கணும். அதுதான் தர்மம். தர்மன்றதை நினைவு வச்சுருந்தீங்கன்னா அது தர்மமாகாது. தர்மத்தில் பங்கு போடக்கூடாது. கிருஷ்ண பரமாத்மா கர்ணனை பற்றி உயர்த்தியே பேசுகிறார். அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் என்ன நீ எப்போ பார்த்தாலும் கர்ணனை எங்கள் கூட தான் இருக்கிற உறவாடிக்கின்னு, ஆனால் எதிரியை வந்து வாழ்க்கையே பேசினுக்கிறேன் நீ. இல்லைப்பா அவன் எதிர் அணியில் இருக்கிறான், ஆனால்